அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் செகண்ட் சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வந்துட்டு 2.6லேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அனலைசிஸ். அதாவது இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நேஷ்னல் இன்கம்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து அதை எப்படிலாம் மெஷர் பண்ணுறாங்கிற சில மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். இப்போ இந்த 2.6ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அனலைசிஸ், அதாவது ஏன் நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்படியே பார்த்துடலாம். நேஷ்னல் இன்கம் இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி எக்கனாமி ஆஃப் எ கண்ட்ரி. நவடேஸ் த நேஷ்னல் இன்கம் இஸ் ரிகார்டட் அஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி எக்கனாமி விச் ஆர் நோன் அஸ் சோசியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நேஷ்னல் இன்கமுக்கு இன்னொரு பேர் என்னது, சோசியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கால்குலேஷன் நேஷ்னல் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு நோ தி ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் தி எக்கனாமி. வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் தி எக்கனாமியோடைய ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது இப்போ வேரியஸ் செக்டர்னால் பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி 3 செக்டர் இருக்கு இல்லையா, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்ற மாதிரி இருக்குது. அப்போ அந்த 3 செக்டாருக்கும் இருக்கிற ரிலேட்டிவ் எப்படி இருக்குது, இந்த செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அடுத்த செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது மாதிரியான அந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு தேர் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட் நேஷனல் இன்கம், அதாவது ரெண்டுமே ஒரே தான். அப்போ அந்த 3 இருக்கு இல்லையா, 3 செக்டர் இருக்குது, அந்த 3 செக்டருக்குள்ளே இடையில இருக்கிற டிஃபரன்ஸை வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரம் தி கால்குலேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் we could find how income is produced, how it is distributed and how much is spent, saved or taxed அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறது மூலமாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி இன்கம் வருது, ஹவு இன்கம் இஸ் ப்ரொடியூஸ்டு, எப்படி வருது, அந்த இன்கம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, மக்கள் மத்தியில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே, டிஸ்ட்ரிபியூட் ஆன பணத்தை மக்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அல்லது வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்களா, இல்லை வரியாக கட்டுறாங்களா, இது மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நேஷ்னல் இன்கம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்து டு ஃபார்முலேட் தி நேஷ்னல் பாலிசிஸ். இது வந்து ஆல்ரெடி பார்த்தது. கவர்மெண்ட் வந்துட்டு பாலிசி மேக் பண்ணுறதுக்கு இந்த நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங், நேஷ்னல் இன்கம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த பாலிசிஸ் வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது திரும்ப இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல 2 இருக்குது. ஒன்று வந்து மானிட்டரி பாலிசின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்ற மாதிரி இருக்குது. இது என்ன, 2க்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு அப்படி நோட் பண்ணுறேன். இப்போ எம் அப்படின்னா மானிட்டரி பாலிசி, எஃப்னா ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். மானிட்டரி பாலிசி யார் போடுவாங்க அப்படின்னா சி, ஃபிஸ்கல் பாலிசி வந்து ஜி அப்படின்ற மாதிரி போடுறேன். அதாவது என்னென்னா, சி ஃபார் சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் இந்தியாவில் எது சென்ட்ரல் பேங்க்கு, நம்ம ரிசர்வ் பேங்க் தான் இந்தியாவில் சென்ட்ரல் பேங்க்கு. அவங்க தான் வந்துட்டு இந்த மானிட்டரி பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஃபிஸ்கல் பாலிசி எஃப் வந்துட்டு ஜி ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிளான் பண்ணுறது வந்துட்டு ஃபிஸ்கல் பாலிசி. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. மானிட்டரி பாலிசிக்கும் ஃபிஸ்கல் பாலிசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சும்மா ஒரு சிம்பிளான ஒரு தான். உங்களுக்கு வந்து புக்கில் இல்லை, சும்மா எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் நான். ஓகே, அண்ட் அதர் பாலிசிஸ். அப்போ இந்த மாதிரி இந்த பாலிசிஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு இந்த நேஷ்னல் இன்கம் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ப்ராப்பர் மெஷர்ஸ் கேன் பி adopted to bring the economy to the right path with the help of collecting national income data. அப்போ நேஷ்னல் இன்கம் டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எக்கனாமியை ரைட் பார்த்தோன்னா சரியான பாதையில் நகர்த்தி போகிறதுக்கு இந்த நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டு ஃபார்முலேட் பிளானிங் அண்ட் எவாலுவேட் பிளான் ப்ராக்ரஸ், இட் இஸ் எசென்ஷியல் டேட்டா. அதாவது பிளான் பண்ணுறதுக்கும் அந்த பிளானை வந்துட்டு எவாலுவேட்னா செக் பண்ணுறது, பிளான் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப எசென்ஷியலானது இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். இட் இஸ் எசென்ஷியல் தட் தி டேட்டா pertaining to the country's gross income, output, saving and consumption from different sources should be available for economic planning. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா, கண்ட்ரிஸ் கிராஸ் இன்கம் பற்றி பேசியிருக்காங்க, அவுட்புட் எவ்வளோ வந்திருக்குன்றதை பேசுகிறாங்க, எவ்வளோ சேவ் பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுற எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ், வேறு மாதிரியான செக்டர்ஸ்லேருந்து நமக்கு வந்துட்டு இன்கம் ஜெனரேட் ஆகுது. ஏதோ ஒரு எக்கனாமிக்கு வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்குது, வேறு. அப்போ அந்த வேறு சோர்ஸஸ்லேருந்து வர்ற பணத்தை எக்கனாமிக் பிளானிங்க்கு
அப்போ நான் அது மாதிரி வர்ற பணம் எல்லாமே வந்து நமக்கு ஒரு டேட்டா தான். அதை வச்சு தான் நம்ம எக்கனாமிக் பிளானிங் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து முன்னாடியே சொல்லியாச்சு. அகைன் அது ரிப்பீட் ஆன மாதிரி இருக்குது. டு ஃபார்முலேட் பிளானிங் அண்ட் எவாலுவேட் பிளான் ப்ராக்ரஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி நம்ம கிடைக்கிது லேட்டாக இந்த சோர்ஸ்லேருந்து இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, இந்த சோர்ஸ்லேருந்து இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, ஆட்டோமொபைல்லேருந்து இவ்வளோ கிடச்சிருக்கு, இது மாதிரி ஒரு டேட்டா கிடைக்கிது இல்லையா? அந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பிளான் பண்ணுறோம். பிளான் பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச பிளான் வந்துட்டு சரியானதாக இருக்கான்றதை எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம அகைன் அந்த எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ அந்த இதில் மதர் போர்டெலாம் மேக் பண்ணுறாங்களே கம்பெனி, அப்போ அந்த மதர் போர்டு மேக் பண்ணுற கம்பெனி வந்துட்டு இந்த வருஷத்தில் வந்து இவ்வளோ அவங்களால இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு கவர்மெண்ட்டுக்கு, இவ்வளோ வரி வந்திருக்கு அவங்ககிட்ட இருந்து அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து இந்த லெவலில் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அப்போ அடி வாங்கியிருக்குன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான நலத்திட்ட உதவிகள் செய்யலான்ற மாதிரி அந்த ஒரு எவாலுவேஷன் இருக்குல்ல, இவங்களுக்கு இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டேட்டானால கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டேட்டா என்ன, எந்தெந்த சோர்ஸ்லேருந்து எவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்றது அந்த டேட்டா. ஓகே, அப்படி அடுத்ததுக்கு போயிடலாம். டு பில்ட் எக்கனாமிக் மாடல்ஸ் போத் இன் ஷார்ட் ரன் அண்டு லாங் ரன். ஷார்ட் ரன், லாங் ரன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஷார்ட் ரன் அப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, இப்போ 1 வருஷம் 2 வருஷம் இது மாதிரியான விஷயங்களுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டரு, இவங்க வந்து இந்த வருஷத்தில் வந்து பஞ்சம் ஆயிடுச்சு, மழை இல்லாதனால சரியாக வந்து இது இல்லை, விவசாயம் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க. அது வந்து ஷார்ட் ரன். 1 வருஷத்துக்கானதை வந்து சீர்படுத்துறதுக்காக, 1 வருஷத்தில் அவங்களுக்கு ஆன நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்காண்டி பண்ணுற அந்த ஸ்கீம் வந்துட்டு ஷார்ட் ரன். இப்போ லாங் ரன் அப்படின்னா எம்ஜி நரேகா எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எம்ஜி நரேகா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னன்னா அந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதான் அது. அப்போ அதெல்லாம் பார்த்தோம்னா லாங் ரன், ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. வருஷம் மக்களுக்கு வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இது மாதிரி ஷார்ட் டேர்ம் கோலு, அப்புறம் வந்து லாங் டேர்ம் கோல் எல்லாத்தையும் வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு 2 இது இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல. ஓகே, இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டு மேக் இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன், இன்டர் ரீஜனல் கம்பேரிசன் அண்ட் இன்டர் டெம்பரல் கம்பேரிசன்ற மாதிரி இருக்குது. இப்போ இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன் அப்படின்னா இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரீஸுக்கும் எக்கனாமி எந்த நிலைமையில் இருக்குன்றதை கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன். இன்டர் ரீஜனல் கம்பேரிசன் அப்படின்னா ஒரு ரீஜன், இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அதுனா, நம்ம இந்தியாவுக்குள்ளே எடுக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இருக்கா, கேரளா தனியாக, கர்நாடகா தனியாக எப்படி எடுக்கலாம், அல்லது வேறு எப்படி எடுக்கலாம்னா வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்தோம்னா அது ரீஜனை எப்படி பிரிக்கலாம், ஏசியன் ரீஜன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு வேறு என்ன இருக்குது, அமெரிக்கன் ரீஜியன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது மாதிரி ஆஸ்திரேலியா, அது மாதிரி பிரித்து ஒரு ரீஜனை மொத்தமாக கிளப் பண்ணி தனித்தனியாக கண்ட்ரியாக பார்க்காம ஒரு ரீஜனாக கிளப் பண்ணி பார்க்குறது வந்துட்டு இன்டர் ரீஜனல் அப்படி மாதிரி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். அடுத்தது இந்த இன்டர் டெம்பரல் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் புது வார்த்தையாக இருக்கும் உங்களுக்கு. அந்த இன்டர் டெம்பரல் அப்படின்னு என்னென்னா பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் இதை கம்பேர் பண்ணுறது. இப்போ இந்தியாவுடைய எக்கனாமி 2008 இப்படி இருக்குது, 2020 இப்படி இருக்குது, அப்போ 2030 இப்படி தான் மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வராங்க இல்லையா. அப்போ அந்த காலநிலையை பொறுத்து கம்பேர் பண்ணுறது வந்துட்டு இன்டர் டெம்பரல் கம்பேரிசன்றதை தெரிஞ்சுக்கங்க. ஓகே, growth ஆஃப் தி எக்கனாமி டியூரிங் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ். ஓகே, டு நோ எ கண்ட்ரிஸ் பெர் கேபிட்டா இன்கம் which reflects தி எக்கனாமிக் வெல்ஃபேர் ஆஃப் தி கண்ட்ரி. அப்போ பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே. அது என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து மொத்தமாக வருமானம் எவ்வளோ வந்திருக்கோ அது டிவைடட் பை பாப்புலேஷன். இப்போ ஐ ஃபார் இன்கம்னு வச்சுக்கலாம். ஐ பாப்புலேஷன் டிவைடட் பை பி. ஓகே, இன்கம் பை பாப்புலேஷன் இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ அது அந்த பெர் கேபிட்டா இன்கம் வந்து எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா எக்கனாமிக் வெல்ஃபேர், நாட்டை வந்து நலத்திட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத அது வந்து டைரெக்டாக வந்து அது சொல்லுது, பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது. ஓகே, இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ரொவைடட் இன்கம் இஸ் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இன்கம் வந்துட்டு எல்லாருக்கும் ஈக்குவலாக போய் சேர்ந்தால்தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு, எவ்வளோ பெர் கேபிட்டா இன்கம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த நேஷ்னல் இன்கம். அதை மட்டும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். டு நோ தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஃபார் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி, லேண்டு, லேபர், இது மாதிரி கேபிட்டல் இதெல்லாம் வந்து இல்லை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். டு நோ தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம்னா இந்த இப்போ 1, 2, 3 இப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், இது ஒரு ஃபேக்டர் அப்படின்னா அது ஒன்றுக்கு இடையில எப்படி இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது இந்த நேஷ்னல் இன்கம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டு அரைவ் அட் மெனி மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ்.
அப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ்னால் சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் டு ஜிடிபி ரேஷியோ, ஃபிஸ்கல் டெபிசிட் டு ஜிடிபி ரேஷியோ, டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, இது மாதிரியான சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும். இப்படிலாம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டேக்ஸுக்கும் ஜிடிபிக்கும் இருக்கிற ரேஷியோ, அதாவது இவ்வளோ டேக்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற ஜிடிபி, இப்போ ரெண்டுக்கு இடையில இருக்கிற அந்த ரேஷியோவை கால்குலேட் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் ஒன்றும் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டு, ஃபிஸ்கல் டெபிசிட், டெப்ட், இது மாதிரிலாம் இருக்குது. இது எல்லாத்தையோட ரேஷியோவை இதெல்லாம் வந்துட்டு ஒரு வேரியபிள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் துறையில். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்படியே இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது இந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டெலகிராம் சேனலில் இன்னும் நீங்கள் ஆட் ஆகலை அப்படின்னா டெலகிராம் சேனலில் வந்து லிங்க் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாட்டம் கார்னரில் என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்கஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது டவுட் கேட்குறதுக்கு வந்துட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.